அப்பதா ஒரே ஒரு வாட்டி அப்பதா என் தங்கமே, நீ நல்லா இருப்பம்மா. பாருங்க பொம்மநாயக்கர, நீங்களும் நானும் சம்மந்தி ஆகணும்னு ஊரெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணாங்க. இப்ப உங்க பொண்ணு வேற மாதிரி முடிவு எடுத்துட்டான். இதுக்கு நீங்க என்ன முடிவு எடுக்க போறீங்களோ அதை சொல்லி பஞ்சாயத்து முடிங்க. 20 வருஷமா நானும் பஞ்சாயத்து தலைவரா இருக்கேன். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த மாதிரி ஒரு தப்பு நம்ம ஊர்ல நடந்ததில்லை. அதனாலதான் என்ன தீர்ப்பு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நம்ம ஊர்ல நடந்து பெரியவங்க அதுக்கு என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்கன்னு யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க. நானும் அப்படியே நடந்துக்கிறேன். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஆளுக்கு ஆளு பேசிக்கிறதா எப்படி? ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. நம்ம ஊர்லயே 80 வயசானவர் பாப்பா நாய்க்கர் தான். ஆனா காது கொஞ்சம் செவிடு. அவருக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டு பாப்போம். பாப்பா நாய்க்கர, நம்ம ஊர்ல ஒண்ணு நடக்க கூடாது நடந்து போச்சு. உங்களுக்கு தெரியுமா? சோளம் விளைஞ்சா குருவிக்கு தெரியுங்க. குமரி பொண்ணு சமைஞ்சா உறவுக்கு தெரியுங்க. ஒரு பொண்ணு வந்துங்க படி தாண்டி போயிட்டான்னா ஊருக்கே தெரியுங்க. தெரிஞ்சு அவங்க 2 பேரையும் பிடிச்சிட்டு வந்து நம்ம ஊர் பஞ்சாயத்துல நிறுத்தி இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தீர்ப்பு பண்றதுன்னு பொம்மு நாயகருக்கும் தெரியல, நம்ம ஊர் ஜனங்களுக்கும் தெரியல. உங்க வயசுல நம்ம ஊர்ல அப்படி ஏதாவது தப்பு நடந்திருக்கா? நடந்து அதுக்கு என்ன தீர்ப்பு பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. 50-60 வருஷத்துக்கு முன்னாடிங்க இதே மாதிரி நம்ம ஊர்ல ஒரு தப்பு நடந்துச்சுங்க. தப்பு செஞ்ச 2 பேத்தையும் பட்ட பனை மரத்துல ஒன்னா கட்டி உயிரோட நெருப்பு வச்சு கொடுத்துட்டானுங்க. அந்த தீர்ப்பை சொன்னதே நம்ம பொம்மு நாயக்கரோட அப்ப அழகசாமி நாயக்கர் தானுங்க. அந்த காலத்துல அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அது இந்த காலத்துக்கு ஒத்து வருமா? அதானே, அதுக்காக பெத்த பொண்ணுக்கு அப்ப இப்படி ஒரு தீர்ப்பு சொல்ல முடியுமா? இந்த பாருங்க மாரநாயக்கர, எனக்கு ஒரு நியாயம் மத்தவங்களுக்கு ஒரு நியாயம் பஞ்சாயத்து பேசி எனக்கு பழக்கம் இல்லையா? எங்க அப்பா அழகர்சாமி நாயக்கருடைய ரத்தம் தான் என் உடம்புல ஓடுது. அவர் ரத்தத்துக்கு தான் நான் பிறந்தது உண்மைன்னா அன்னைக்கு அவர் என்ன தீர்ப்பு சொன்னாரோ அதே தீர்ப்பை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். அவங்க 2 பேரையும் பட்ட பனைமரத்துல கட்டி போட்டு நெருப்பு வச்சு கொளுத்து வையா. ஐயா, ஐயோ, ஏதோ சின்ன சிறுசுங்க தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க. அதுக்காக உங்க பொண்ணை தண்டிக்க வேணாம். என் பையனை தண்டிச்சிருங்க. நாளைக்கு உங்க பேரு சொல்ல உங்களுக்கு ஒரு பேரும் பேத்து வேண்டாமா ஐயா? அதுக்காவது உங்க முடிவை மாத்திக்க கூடாது ஐயா. ஐயோ, இந்த பொம்மை நாயக்கனுடைய பரம்பரை வாரிசு இல்லாம வம்சாவளி இல்லாம என்னோட அழிஞ்சாலும் பரவாயில்ல. ஆனா என் சாதி சனத்துடைய கௌரவம் அழியாம இருக்கணும்னா நான் எடுத்த முடிவை மாத்திக்க முடியாது, மாத்திக்கவும் மாட்டேன்.
பாக்குறியே, நீ என்ன மனுஷனா இல்ல மிருகமாடா? சின்னஞ்சிருச்சுங்க ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஆசைப்பட்டுட்டாங்கப்பா. அவங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சா அவன் ஜாதி ஒத்துக்காது, ஊரு ஏத்துக்காதுன்னு நினைச்சீன்னா அவங்களை இப்படியே ஊரை விட்டு அடிச்சு விரட்டிடுப்பா. அதை விட்டுட்டு இப்படி விரக்கம் இல்லாம இந்த பாவத்தை செய்யாத பொம்மு. அவங்கள விட்டுடுப்பா, அவங்கள விட்டுடுப்பா. என்னம்மா புரியாம பேசுற? ஊரு கட்டுப்பாட்டுக்கு உல வச்சுட்டு நம்ம சாதி சனத்தினுடைய கௌரவத்தை சந்திச்சிருக்க வச்சு இவங்க 2 பேரும் குடும்பம் நடத்த ஆசைப்படுவாங்க. அதுக்கு கொட்டு மேலத்தோட என்ன வாழ்த்தி வழி அனுப்ப சொல்றியா? இந்த பாருமா, நான் விதைச்ச நெல்லு முள்ளா மாறிடுச்சு, அதை வெட்டி எறியல என்ன தப்பு? அப்படி சொல்லாதப்பா. உன் பொண்ண நீ எப்படி எப்படி எல்லாம் வளர்த்த. அவ குழந்தையா இருக்கும்போது அவளை தொட்டில படுக்க வச்சுட்டு நீயும் பக்கத்திலேயே கட்டில் போட்டு உட்கார்ந்து பாட்டு பாடி தூங்க வைப்பியே. குழந்தை பிள்ளைக்கு சந்தை கடையில துணி வாங்கினா போதாதுன்னு கோயம்புத்தூருக்கு ரயில் ஏறி போய் 1000 பணத்தை கொட்டி துணிமணி வாங்கிட்டு வந்து போட்டு அழகு பாப்பியே. உன் பொண்ணு 5 வயசுல ஆடி அசைஞ்சு நடந்து வரும்போது அவினாசி தேரே நடந்து வருதுமான்னு ஆசையா தூக்கி வச்சு கொஞ்சுவியேடா. இப்படி எல்லாம் பாசத்தோட தோல் மேலையும் மார் மேலையும் தூக்கி போட்டு வளர்த்த பொண்ணு இன்னைக்கு பட்ட மரத்துல கட்டி வச்சு எரிக்க போறேன்னு சொல்றியே. பாவி மனசு உனக்கு எப்படிடா இடம் கொடுத்துச்சு, எப்படிடா இடம் கொடுத்துச்சு? இந்த பொம்மை நாயக்கனுக்கு ஒரு பொண்ணு பிறந்து அவளை 18 வருஷமா வளர்த்தங்கிற நினைப்பு நேத்தோட செத்து போச்சு. இதோ நிக்கிறாள வெள்ளையம்மா, இவ நான் பெத்த பொண்ணு இல்ல. இவ என் ஜாதியினுடைய அந்தஸ்தை கெடுக்க வந்தவ, என் ஜாதியினுடைய மானத்தை அழிக்க வந்தவ, என் ஜாதியினுடைய மரியாதையை நாசமாக்க வந்தவ. இவ செத்தாதான் என் ஜாதி தலை நிமிர்ந்து நடக்க முடியும். ஜாதி ஜாதி நீ ஏன்டா இப்படி ஜாதி வெறி பிடிச்சு அலைகிற? உன் ஜாதி கண்ணுக்கு தெரியுமா இல்ல கைக்கு தான் சிக்குமா? கொட்டுற மழை தண்ணி ஆத்துல விழுந்தா ஆத்து தண்ணி, கிணத்துல விழுந்தா கிணத்து தண்ணிங்கிற மாதிரி பிறக்கிற குழந்தை அங்க பிறந்தா மேல் ஜாதி, இங்க பிறந்தா கீழ் ஜாதின்னு நம்ம தாண்டா பிரிச்சு பாக்குறோம். போடுற ரத்தமும் ஒட்டி இருக்கிற உசுறு எல்லாருக்கும் ஒண்ணுதான். அம்மா, நீ 1000 தான் சொன்னாலும் சரி, எங்க அப்பா அழகர் சாமி நாட்டுடைய புத்தி தான் ஏறத்திலே ஓடுது. அன்னைக்கு அவர் என்ன முடிவெடுத்தாரோ அதே முடிவைதான் இன்னைக்கு நான் எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்குன்னு ஒரு ஜாதி, எனக்குன்னு ஒரு அந்தஸ்து, எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அதை இந்த உயிர் போற வரைக்கும் வச்சு காப்பாற்றியே தீருவேன். போன பக்கம் நான் சொல்றது கேளுப்பா. அப்பா உன் கால்ல விழுக வேண்டாம். விடுமா. நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் பேத்தி அடிக்க விட மாட்டேன். விடுமா இல்ல. கேளுடா டேய். வார்த்தைக்கு வார்த்தை எனக்குன்னு ஒரு அந்தஸ்து, எனக்குன்னு ஒரு மரியாதை, எனக்குன்னு ஒரு ஜாதி இருக்குன்னு சொல்றியே. முதல்ல நீ என்ன ஜாதின்னு உனக்கு தெரியுமாடா? சொல்லுடா, நீ என்ன ஜாதின்னு உனக்கு தெரியுமா? எந்த உண்மையே 40 வருஷமா உனக்கு இந்த ஊர் ஜனங்களுக்கும் தெரியக்கூடாதுன்னு மறைச்சேனோ, எந்த உண்மை என்னோடவே மறைஞ்சு மண்ணா போகணும்னு நினைச்சேனோ, அந்த உண்மையை இன்னைக்கு இந்த ஊர் ஜனங்களுக்கு முன்னால என்ன சொல்ல வச்சுட்டியே பொம்மு, சொல்ல வச்சுட்டியே. இத்தனை வருஷமா நீ என்ன அம்மா அம்மான்னு கூப்பிட்டியே, நான் உனக்கு அம்மா இல்ல, என் புருஷன் தான் உனக்கு அப்பா. அப்படின்னா என்ன பெத்தவ யாருன்னு தானே கேக்குற? எங்க போற? வா. இந்த நிக்கிறாளே ராமாத்தா, கீழ் ஜாதி கீழ் ஜாதின்னு சொல்லுவியே, இவதாண்டா உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தவ. மனசு மாறணுங்கிறதுக்காக ஏன் இப்படி அபாண்டமா ஒரு பொய்ய சொல்றேன்? ஐயரே, ஒரு பொண்ணு மனசு வெறுத்தான்னா கட்டின புருஷனை கூட வாய் கூசாம என் புருஷன் இல்லைன்னு சொல்லிடுவா. ஆனா கழுத்தறுத்தா கூட பெத்த மகனை எந்த தாயும் மகன் இல்லைன்னு சொல்ல மாட்டா. ஐயரே, சொல்ல மாட்டா. இந்த பொம்மை நாய்க்கர் பிறந்த கதை எப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷமா குழந்தை பாக்கியம் இல்ல. அந்த சமயத்துலதான் என் புருஷனுக்கும் இந்த ராமாத்தாளுக்கும் பழக்கமாச்சு.
கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என் புருஷனோட வாரிசு ராமாத்தா வயத்துல வளர ஆரம்பிச்சது. அது வெளியில தெரிஞ்சா என் புருஷனுக்கு கெட்ட பேரு வந்துடுமேன்னுட்டு ராமாத்தாளை கொண்டுட்டு போய் வெளியூர்ல தங்க வச்சேன். எனக்கு பிறந்த குழந்தையா இருந்தாத்தான் நாயக்கர் வம்சத்துல சேர்த்துக்குவாங்கங்கிறதுக்காக நானே கர்ப்பமா இருக்கிறது மாதிரி என் வயித்துல துணியை வச்சு கட்டிக்கிட்டு ஊரையும் உறவுக்காரங்களையும் ஏமாத்தினேன். அதுக்கப்புறம் பிரசவத்துக்காக எங்க அம்மா ஊருக்கு போற மாதிரி நானும் ராமாத்தா இருந்த ஊருக்கே போனேன். அங்கதான் இந்த ராமாத்தாளுக்கு இந்த பொம்மு நாயக்கம் பிறந்தான். இன்னைக்கு நீ பாக்குற ஜாதி அன்னைக்கு நான் பாத்திருந்தேன்னா விதைச்ச இடத்துல நெல்லு முளைக்கிறதுக்கு பதிலா பொம்மு நாயக்கனை புதைச்ச இடத்துல புல்லு முளைச்சிருக்கும். இப்ப சொல்லுடா பொம்மு, அப்பா மேல் ஜாதி, அம்மா கீழ் ஜாதி, இவங்க 2 பேருக்கு பிறந்த நீ என்ன ஜாதி? உனக்கு பிறந்த இந்த வெள்ளையம்மா என்ன ஜாதி? நீ அடிக்கடி சொல்லுவியே எனக்குன்னு ஒரு ஜாதி இருக்கு, எனக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கு, எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குன்னு. இப்ப எங்கடா போச்சு உன் ஜாதி அந்தஸ்து மரியாதை எல்லாம்? போச்சு. என்ன விட்டுட்டு போயிட்டியா? என்ன விட்டுட்டு போயிட்டியா? ராமாத்தா,